தெரியும். தேவி பெற்றவர்கள் விளக்கக்கூடிய சுத்தமா தேவிக்கும் ஜெனித்த என்னுடைய பெயர் நான் அப்படி வருகிறேன். எப்படி இருக்கானோ அந்த மாதிரி என்னுடைய திரேகம், என்னுடைய கரம், என்னுடைய கால் இவையெல்லாம் கண்டாலும் அத்தனை வேணும்னா மனுஷனுக்கு என்ன வேணும்? நீ எவ்வளவு சாப்பிடுவ? ஒரு காப்பி ஏறி சாப்பிடுவியா? அரை அப்படி சாப்பிடுவியா? ஒரு படி சாப்பிடுவியா? நான் ஒரு வேலைக்கு ஒரு வண்டி சாதம், ஒரு வண்டி ஒரு வேலைக்கு ஒரு வண்டி சாதம். சோத்துக்கே ஒரு ஆளை போட்டு சாப்பாட்டுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு வண்டி சாதம் 2 எருமைக்கிடாத ஓட்டி வர்ற ஆளு இங்க சாப்பிட்டு வந்தான். அந்த வேலையிலே அங்கு ஒட்டி குடும்பமாக இருந்த எங்களுக்கு நாங்க இருந்த பக்கத்து வீட்டுக்கு முறை வர அந்த பெண்ணு அழ எங்க அம்மா சொல்ல அந்த அங்கேயே வயிறு ரொம்ப சாப்பாடு போட்டாங்க. எனக்கு சாப்பாடுனா கொஞ்சம் முச்சமா போவேன். அழகா குளிச்சுட்டு அழகா வேஷ்டி சட்டை போட்டுட்டு அழகா பூல் போட்டுட்டு பாப்பா மாதிரி உக்காந்த கருப்பா சோத்துக்கு பல வேலைலாம் செஞ்சுக்கிறேன். உடைய வீட்டுல மண்ணு மாதிரி கொட்டிக்கிறேன்டா. ஒரு உருண்டை களிக்கு ஒரு தட்டு மண்ணு கொண்டாந்து கொட்டிக்கிறேன். ஒரு தட்டு மண்ணு கொட்டாது. ஏன்னா நமக்கு போடுற சாப்பாடு பத்தாது. ஏன்னா நாங்க பிராமணரா இருக்கோம். 5 பேரும் சென்று கிராமத்திலே யாச்சங்க எடுத்துட்டு வருவோம். இந்த 5 பேர் எடுத்தாரு குண்டான கொண்டாந்து எங்க அம்மா ஒண்ணு வச்சிருவோம். எங்க அம்மா ஒரு மொத்தமா கொட்டி கலந்து பேர் பாதியா பங்கிடுவாங்க. பேர் பாதியா பங்கிட்டு அந்த பாதி பாகம் அவங்க 5 பேருக்கு நகுலா, சகாதேவா, அர்ஜுனா, தருமரு, குந்தமாதேவி 5 பேருக்கு பாதி. இந்த பாதி நம்ம பக்கத்துல. இது பத்தாத ஓய்வு நேரத்துல உடையாமுட்டுக்கு மண்ணு வாரி கொட்டி அங்க சாப்பிட்டேன். ஒரு களி ஒரு அப்பேற்பட்ட நான் ஒரு சாதத்தை எடுத்து போய் குடுத்துட்டு வரான்னு சொல்றாங்களே, சும்மா இருப்பா? இங்கே வயிறு ரொம்ப சாப்பாடு போட்டு வடை பாயசத்தோட போட்டாங்க. சாப்பிட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு வண்டி மேல ஏறினேன். போறேன் பேர் பார்த்தா அந்த பக்கம் நிக்கிறான் பக்காசுரன். இப்படி திரும்பி பார்த்தா சாதம், அந்த பக்கம் பார்த்தா ஆளு. இதை கொண்டு அவனுக்கு தானே கொடுக்கணும். இவ்வளவு சோத்து எப்படி அவனுக்கு கொடுத்துருவோம்? சாப்பிட்டுதான் வந்துக்கிறோம். இருந்தாலும் இருக்கிற மிச்சம் இடத்துக்கு அடைப்போம் அப்படின்னு அங்க ஒரு பாறை மேல வச்சு ஆட்டி அப்படியே ஒரே கலக்கு 3 உண்டை ஆகணும். 2 உண்டை போட்டேன். இதான் வயிற்று ரொம்ப இருக்குது. இது இறங்கல. சிக்கு முக்க அடுத்து உயிர் போற சமயம் பார்த்தோம். நமக்கு வர சாதத்தை எவ்வளவு சாப்பிடுறாரு இப்படி போவோம். அது ஒரே வேலைக்கு இந்த பொம்பளைங்க பழங்கள் அடிக்க வச்சுட்டா எப்படி கீழ்பாரி தட்டினா மேல் பாரு உடைப்போம். அந்த மாதிரி இந்த சாதம் 2 உண்டையும் கழிச்சு போச்சு. திரும்பி பார்க்கல இவனை யாருன்னு. இது 3வது உண்டையை எடுத்து வாயில போட்டேன். போட்டுறபடி எதிர் நிற்கிறான். என்னடா அண்ணா சமாச்சாரத்தை சொன்ன உன்னை விடுவினாடா? வண்டி சாதம் சாப்பிட்டு உன்னை விடுவினான். அவனுக்கு அல்பாயுச
ஆசை அடுக்குது ஆமா. பட்டுன்னு தட்டை போட்டுன்னு போட்டோம். ஆனா பட்டு தண்ணி பட்டுன்னு போயிடாது. ஒரே தட்டு. கோத்துக்கே ஒரு ஆளை கோத்துக்க. ஆமா ஐயோ பொண்ணுக்கு ஒரு ஆளை கொண்டாங்க. ஐயா ஐயா. தம்பி அர்ஜுனா அண்ணா அண்ணா ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். ஆசி கூறுகிறாரே தவிர ஆமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அண்ணா இன்று ஒரு முகத்தை பார்த்தால் சரிவர இல்லையே. அண்ணா எதற்கு முன்பிறந்தார்? சீக்கிரம் செய்வேன். உன்னுடைய முகம் சோர்ந்து இருக்கு. நடுவில் ஜகாதேவ எங்க போகிறேன்னா வரமா மார்க்கெட்டுக்கு போகிறேன். வேலைக்காரவன் தான் வருவான். நகலும் ஜகாதேவன் கேட்டு அவளை பிடிக்காது. எதற்காக கஷ்டப்படுகிறேன் உனக்கு தெரியாது. ஏன்னா கஷ்டப்பட்ட காலமெல்லாம் போச்சு. இடும்பாவரம் போனோம், அங்க படாத கஷ்டப்பட்டோம். ஆமா 300 மங்கலம் போனோம், பாப்பானா இருந்தோம், அங்க படாத கஷ்டப்பட்டோம். இப்பதான் நமக்குன்னு ஒரு நாடு. நீங்க தான் ராஜாவா இருக்கீங்க. அப்படின்னா கஷ்டம். தம்பி பீமா நாரதர் ஓடி ஓடி வந்தார் அதிகாலையிலே. எப்போ? இன்றுதான் அதிகாலையிலே தோன்ற வந்தார். போச்சு. அந்த அன்னைக்கு வந்தாரு, 300 சமயம் வந்தாரு. அவனுக்கு நல்லதா போச்சு. தீர்த்த யாத்திரையா சென்றான். போன இடத்துல 3 இடத்துக்கு போனா 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வச்சான். ஆமா. இப்ப யார் அனுப்புறதுக்கு வந்தாரு? பீமா என்னவென்று கேட்டேன். மைசூதா பட்டு யமோனவை சென்று இருந்தாராம். அங்க போனவன் திரும்பவே இல்லைன்றான். அந்த ஆள் மட்டும் போய் போய் வந்துடுறோம். தந்தை எப்படி இருக்கிறார் கேட்டேன். தந்தையானவர் இருந்து சொர்க்கம் அடையாமல் ஒப்பாயம் செத்தாரு. நல்லா தான் இருந்தாரு.
பாண்டுபுத்திர மகாராஜா. வாயு சுத்தப்பட்டு ஆண்டு வர முடியும் அப்பா ஆமா, எங்க பெரியப்பா ஏமா அவரே இல்லையே தம்பி. ஆ நம் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா இருக்காதே. அவர் எப்போ இருந்தார்? நாம சின்ன சிறு வயதா இருக்கு வேலையிலே காலகத்திலே அமுதந்து முனி சாபமானது பலித்து ஆமா, மாத்திரா தேவி சேரு வேலையிலே அவர் சிறவெடித்து அவர் மடிந்தார். மடிந்தார். நமக்கு சின்ன பசங்க தெரியாது. நாமளா சிறிய பிள்ளைகளா இருந்தோம். அப்பாவை போய் பார்த்தாராமா? எப்போ இருந்தவர் சொர்க்கம் அடையாமல் நரகத்தில் இருக்கிறாராம். அதுக்கு அவர் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டேன். ராஜாசிரியாக வேள்வி செய்தால் தந்தையானவர் சொர்க்கம் அடைவார் என்று ஒரு சொன்னார். நேரத்தில் இந்த அப்பாவுக்கு சொர்க்கம் சேரணும்னு தான் நம்மளை எங்க அனுப்பணும்? வாரணாவதம். ஆமா, தருமனுக்கு முடிசூட்ட வேண்டுமானால் தந்தையின் துயரத்தை தீர்க்காத பிள்ளைகள் ஆமா, அந்த கருமத்தை ஒழிக்காத மறுபடியும் வந்து ராஜாங்கத்தை ஆளக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்படிதான் நம்மளை வாரணாவதம் அனுப்பி வாரணாவதத்திலே காசி தீர்த்தத்திலே தர்ப்பணை செய்துட்டு வந்தாதான் தருமனுக்கு பட்டாபிஷேகம். நாம அதை கேட்டு காசி பட்டணம் போனோம். ஐயா, அங்க வாங்க. போன இடத்துல போனா மண்டபத்தை கட்டி ஆமா, 5 பேரையும் கொல்ல பார்த்தா அது அப்பாவுக்கு போய் தான் அந்த கீதி பட்டோம். உயிரோடு கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் அப்போது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆமா, இப்போ ராஜசியாக ராஜசியாக வேலை செய்தால் நம் தந்தையானவர் சொர்க்கம் அடைவாரா? செய்ய வேண்டும் அல்லவா? செய்க. செய்தான் போக போறேன். எனக்கு என்ன வேலை விடுறேன் செய்யறேன். ஆனா அந்த ராஜசியாக வேலை என்றால் தெரியாது தம்பி. ஐயோ ஆயாயோ உனக்கும் தெரியாது. முதல்ல போறதாலும் உனக்கே தெரியல. எனக்கு சாப்பாடு தெரியும், தூங்க தெரியும். இன்னும் எழுப்பி விட்டுனா எவனா ஒதுக்கி சொன்னா அது தெரியும். இந்த 3 வேலையை தவிர நமக்கு வேற வேலை தெரியாது. அறிவாளிகிற அழகானந்தம் கிண்டலாம் தம்பி அது தெரியாதா? உயிரோட இருந்தே பிரயோஜனம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு அந்த கஷ்டத்தை தீர்க்கணும். அதை எப்பாடு பட்டாகிலும் தீர்க்கலாம். ஆனா அது வழிமுறை அதுதான் தெரியாது தம்பி. அர்ஜுனனை கேட்டேன். எனக்கு தெரியாது என்று முன்பே சொல்லிவிட்டேன் அண்ணா. நாரதர் சொல்லலையா? அவர் கேட்கலான்னு பார்த்தேன், மறந்து விட்டார் தம்பி. அந்த ஆளு லெட்டர் கொடுக்குற வரையிலும் தான் அந்த ஆளு வேலை. அந்த படிச்சு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு அந்த டைம் பத்தாது. தம்பி உனக்காவது தெரியுமான்றதான் உன்னை அழைத்தேன். உலகத்திலே எத்தனையோ யாகம் இருக்கிறது. இருக்கிறது. புத்திரகாமி எட்டியாகும், ஆமாம், தனுடியாகும், யாகம், வில்லியாகும், ஆமாம், வருணையாகும், வாயுயாகும், இந்திரையாகும், ஆமாம், அஸ்வமேதையாகும், இன்னும் எத்தனையோ யாகம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம். அநேக யாகம் இருக்கிறது. ஆரோர் இந்த ராஜசூய யாகம் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. ராஜான்னு ஒரு பேர் வர்றதுனால ராஜாங்கெல்லாம் சேர்ந்து செய்கிற யாகமோ என்னமோ தெரியல. இருந்தாலும் இருக்கலாம். அவன் எப்படிதான் துவக்கம் செய்வது? நாம வேதனைப்பட்டிருக்கிறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. வேற என்ன செய்வது தம்பி? அல்லு பகல் 60 நாள் யாம ஜாம 80 நாள் கூப்பிட்ட உடனே நமக்கு ஓடி வந்து ஆதரவு சொல்ற ஆள் யாரு? பகவான். எண்ணுக்குள் எண்ணெய் போல இருந்து இருக்கிற ஆண்டவர் கண்ணபிரான். ஆமாம், அவரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரியும். அவர் அழைத்து கேட்டால் அவர் சொல்ல போகிறார். அதான் இதுக்குதான் குறிப்பா சொல்லி இருக்கிறார் தம்பி. அண்ணா
அகவாடி சாடிக்கலாமா? செய். வாடி வருவாய் கண்ணனே, வரகாத கண்ணனே, வாடி வருவாய் தெய்வம் வருகிறாரா? சுவாமி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே கண்ணா மணிமந்தா பண்றங்கா வர வேண்டும் என்று என்னை தியானித்த விஷயம் என்னமோ சுவாமி உலகத்திலே என்ன நடக்கிறது எல்லாம் அறிந்தவன், என்னவென்று கேட்கிறீரே? அவர் பெருமை சொல்லலாம். தெரியாது தெரியாதவங்க ஆண்டார்கள் உலகமெல்லாம் உலகமெல்லாம் ஆதியாய் நின்றாய் போற்றி, பண்டுள்ளார் துளசி மாலை துளசி மாலை மார்பிலே தரித்தாய் போற்றி, கண்டுமே பணிபவர்க்கு ஞானவர்வா அளித்தாய் போற்றி, கண்டுமே பணிபவர்க்கு கண்ணாடே உன் பாதமலர் அதமலர் போற்றி செய்வோம். ஆதி மாலே எல்லைக்குள் என்ன இருக்கிறது எல்லாம் அறிந்தவன் நீங்கள். என்னை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டதே தவிர என்னுடைய பெருமையை கேட்கவில்லை, அதான் புகழை கேட்கவில்லை. என்னை அழைத்த விஷயம் என்ன? முக்கியமா ஒரு விஷயம். அது என்ன விஷயம்? எங்களுக்கு தெரியாது, அதனால வர சொன்னோம். சுவாமி, எங்கள் தந்தையானவர் பாண்டபுத்திர மகாராஜா இறந்து சொர்க்கம் அடையாமல் நரகத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறாராம். முடியாது. எப்போதோ சிரம்பிடித்த அகால மரணம் அடைந்த பாண்டு மகாராஜன் இன்னும் சொர்க்க சேராம நரகத்திலே அவன் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாரதர் என்னிடத்தில் வந்து முறையிட்டார். சரி, சொர்க்க சேரதற்கு வழி அவரிடத்துல கேட்கிறதானே? கேட்டாரு, ராஜசூயாக வேள்வி செய்தால் தந்தை சொர்க்கம் அடைவார் என்று அவர் சொல்லிவிட்டார். எங்கள் ஒருவருக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய கடமை செய்து முடிக்கணும். முடியும் சுவாமி, முடியும் செய்து முடியும். முடிக்கிறதுன்னா உன்னையா உங்களுக்கு வரும். கண்ணன் கட்டியா கூட்டம். செய்யதான் சித்தமாக காத்து கொண்டிருக்கிறோம். எங்க போனாலும் உன் ஏன் குறும்பு காட்டுற பத்தியா? இல்ல ராஜசூயாக வேலை செய்யணும்னு சொன்னீங்க, செய்யுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுக்கணும் யார் சொல்றோம்? செய்யுங்க அப்படியே. அதன் வழி அது முறை எப்படி செய்வது ஒன்று புரியலையே. ஏதோ இல்லாதப்பட்டவங்க ஏழ்மையா இருக்கிறவங்க திதி கொடுத்துட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இதுவரையும் உன்னுடைய தந்தைக்கு பிதற்கொண்டு செய்யாத மாவடி கொடுக்குறான், இருக்கிறவன் ஜெயிச்சு கொடுக்குறான், அதுக்கு உண்டானவன் எத்தனையோ செய்யறான். ஆனா நீங்களும் ராஜாத்தி ராஜராக இப்போது இந்திர பிரசஸ்தி ஆண்டு வருகிறது என்றால் நீங்க புதியதா உங்க அப்பாவுக்கு இப்பதான் திதி கொடுக்க போறீங்க. அந்த திதி கொடுப்பது என்றால் நீங்க லேசா செய்யக்கூடாது. அதனால்தான் ராஜசூயாக வேண்டி என்று சொல்லிட்டு போயிருக்க. அது எப்படி மாமா? அது எப்படி எதிர்மையாக முடியுமான்னு கேட்டாங்க. எப்படின்னு முடிக்கணும் சுவாமி. ராஜசூயாகம் செய்ய
கூடாது. நீயோ எப்ப பார்த்தாலும் தர்மம் பொறுமன்றாளு. ஆமா, நீ கோபமே குடிக்கொண்டு போச்சு. நான் ஒதுக்கிறாளுன்னு சொல்லுவேன். ரவுடி பையன் சொல்லு. சரி சண்டைக்காரன்னு சொல்லு. ஆ, நீ சண்டை போட்டா மட்டும் இந்த ராஜ்யாக வேல்வி முடியாது. ஆ. வேற என்ன செய்ய வேண்டும் மாமா? பொறுமையா இருந்தாலும் முடியாது. நீ பொம்பளை பொறிக்கணும் அண்ணா மாமா சொல்லுகிறாரா இல்லையோ நீங்க சொல்கிறீர். எல்லாத்தையும் இருந்தாலும் தானே நான் கூட வராரு விடாம. என்ன செய்ய வேண்டும் மாமா? ஆனால் இதை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய தெரியுமா? இது தேசாதியம் அல்ல. அடக்கலமாக்க வேண்டும். அது எங்களால முடியும். ராஜாக்களை அடக்குவது அப்படின்னு சொன்னா போய் பேசி பார்க்கறதுக்கு நான் போய் பேசுவேன். சாம பேத தான தண்டம் தண்டம் சமாதானம் பேசுறது யாரு காலில் விழணுமோ யாரு காலில் விழுப்பா கூப்பிடுறது எங்க அண்ணங்கிறாரு. அதுவும் இல்லைன்னு சொன்னா கொஞ்சமா எடா கொடுமான ஆளுன்னா கொஞ்சம் பஞ்சாயத்தா பேசக்கூடிய ஆள் அவங்கிறான். அவனாலையும் முடியல. கொஞ்சம் நெட்டி பேசினா பொட்டுன்னு போறதுக்கு நான் இருக்கிறேன். அனைத்துக்குமே ஆள் இருக்கிறது மாமா. அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஆமா, ஆனால் அளவில்லாத செல்வங்கள் தேவை. அது குறையே இல்லை. எங்களால எவ்வளவோ இருக்குது. இப்பதான் குடிப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த இந்திரபிரசத்துக்கு செல்வத்திற்கு குறையே இல்லை மாமா. இந்த ராஜசாமி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா மாமா இல்லாத நீ இல்லாத நாங்க செய்வோமா? இல்லை, நான் வருவேன். நீ வருவேன். நீ வரணும். எங்க அக்கா வராதா? நானு என்னமோ நினைச்சேன். எங்க அக்கா மகாலட்சுமி மார்பிலேயே வச்சுட்டு இருக்க. லட்சுமியே எங்க வீட்டு வந்து குடும்பங்கிறப்ப எங்க செல்வத்துக்கு நான் ஏன் போறேன்? நான் உன்னை வேற விதமா நினைச்சேன். நல்லா யோசிக்க மாட்டேன்னு. இந்த அளவுக்கு செல்வத்துக்கு குறை இருக்கு. அதுக்கும் பரவாயில்ல. ஆனால் இவை அனைத்திற்கு நிகராக ஒரு வேலை இருக்குது. என்ன மாமா அது? யாரா கேக்குறியா? டேய் தாண்டாட்டி என்ன பண்ற மாமாவை? ஒரு வேலை சொன்னேன். நடுகிறீங்க என்ன? ஒரு வேலை சொன்ன அத நினைச்சேன். அப்பேற்பட்ட வேலை என்ன மாமா? அது என்ன? என்ன குறிப்பிட்டு சொல்ற என்ன சமாச்சாரம்? ஏன்னா நீங்கள் திக்குவஜி செய்வதென்றால் 56 நாட்டுக்கு போகணும். ஆமா, எல்லாரையும் பார்க்கணும். அதை விட ஜராச்சந்திரன் ஏற்கனவே திக்கு விஜய் செய்து எங்களுக்கு முன்னே திக்கு விஜய் செய்திருக்கான். 366 ராஜகுமாரனை சிறைபிடித்து வைத்திருக்கான். 366 பேரு. அவன் ஒருத்தனை தட்டினாக்க அந்த ஒரு ஆளு. ஆமா, முடிச்சீங்க. திக்கு விஜயமே நீங்க வெளியே